வணக்கம். வேல்ஸ் டெய்லரிங்லேருந்து பூர்ணிமா. இன்றைக்கி கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எப்படி நம்ம பீஸாக கட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து கிராஸ் பீஸும் ஸ்ட்ரெயிட் பீஸும் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து பீஸ் பை பீஸ் எப்படி கட் பண்ணி ஒன்றோடு ஒன்று எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1.5 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே எடுக்கலான்ட்டு. உங்களுக்கு தெரியறதுக்காக 1.5 இன்ச் கிட்டே எடுக்கிறேன். ஸோ பார்ட் பை பார்ட் 1.5 இன்ச்சில் வந்து 3 கோடு போடுறேன். அதை ஸ்கேலால் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அந்த 3 பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ 3 பீஸை கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ரிப்பன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்குக்கு தான் வைக்க யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெயிட் மெத்தட் டிசைனிங்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பார்ட்லையும் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கிடைக்கும். இப்போ நான் 3 பார்ட்டும் கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரியறதுக்காக காட்டியிருக்கேன். இப்போ 4 பீஸ் இருக்குது. மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா எத்தனை பீஸ் எடுத்தாலுமே இதில் எது நல்ல பக்கம் எது நீங்கள் கெட்ட பக்கம் தெரிஞ்சிக்கணும். நல்ல பக்கத்தோட நல்ல பக்கம் தான் வச்சு நீங்கள் பண்ணும்போது வெளியில் கெட்ட பக்கம் இந்த பக்கம் கெட்ட பக்கம். ஸோ உள்ளே 2 பேரும் நல்ல பக்கம் இருப்பாங்க. அதை தான் நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நல்ல பக்கம் கிடைக்கும். கெட்ட பக்கம் தான் தையல் போகும். நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அந்த பீஸ் வீணாக போயிடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸை வந்து நேருக்கு நேர் வச்சு கனெக்ட் பண்ணணும். உள்ளே 2 பேரும் நல்ல பக்கம் இருக்கணும், வெளியில் 2 பேரும் கெட்ட பக்கம் இருக்கணும். ஸோ பார்த்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி தான் அடுத்தடுத்த பீஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.